கரூரில் நடைபெற்ற அரசியல் கட்சியினுடைய கூட்டத்திற்கு சென்றவர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி இதுவரை 31 பேர் இறந்திருக்கின்றார்கள். 58 பேர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இந்த சம்பவம் நடந்து உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எனக்கும் தொடர்பு கொண்டு உத்தரவிட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு நேரில் சென்று கூடுதல் மருத்துவர்களை வரவழைத்து உடனடியாக அவர்களுக்கு தகுந்த சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் உடனடியாக நேரில் செல்வதற்கு உத்தரவிட்டு அவர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார்கள். நாளை காலை முதலமைச்சர் அவர்கள் இங்கு நேரில் வருகை தந்து இந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திப்பதற்காக வருகை தர இருக்கின்றார்கள். எனவே இப்பொழுது இருப்பது 42 பேர், 46 பேர் தனியார் மருத்துவமனையிலும் 12 பேர் மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். நம்முடைய மாவட்டத்தினுடைய மாவட்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்பொழுது உடனடியாக பணிக்கு வரவழைக்கப்பட்டு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக நாமக்கல் மற்றும் சேலம் மாவட்டங்களிலிருந்து மருத்துவர்களை வரவழைப்பதற்கு உத்தரவிடப்பட்டு இன்று இரவே அவர்கள் அனைவரும் இங்கு வந்து சிகிச்சை அளிப்பதற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். மெடிக்கல் டீம் போட்டிருக்காங்க. மெடிக்கல் காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் டீம் இருக்கும். இப்ப நிறைய பேர் வந்திருக்கனால என்ன மாதிரி மெடிக்கல் எல்லா டாக்டர்ஸும் டியூட்டி ஷிப்ட்ல இருப்பாங்க. எல்லா டாக்டர்ஸும் இப்ப டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்திலிருந்து கூடுதல் மருத்துவர்கள் இப்ப வந்துகிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் உபகரணங்கள் எல்லாமே இருக்கு. மருத்துவர்களும் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக வழங்கப்பட்டு வருகின்றன. தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு இப்ப நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம். அங்க டாக்டரையும் சந்திச்சு அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கிறோம். இந்த தகுந்த சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் தான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் நேரில் இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளை செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணை. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா சிகிச்சை, எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்ப பணியில் இருக்காங்க. முழுவதுமா மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்ப பணிக்கு திரும்பி இருக்காங்க, சிகிச்சையில் இருக்காங்க. இப்ப இருக்காங்க. மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். அதுல கொஞ்சம் குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் இப்ப பாத்துட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்தவித மீண்டும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதமும் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவாக சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன விசாரணை குழு என்ன பண்ணிருக்கீங்க சார்? எதனால என்ன பண்ணி நாளைக்கு